அம்மா என்ன ஒழுங்கா பிடிமா? ஒழுங்கா தான் பிடிக்கிறேன். புது ப்ளவுஸு தைச்சாங்க அம்மாவுக்கு, அக்கா தான் தைச்சாங்க. ஒழுங்கா அளவு எடுத்து கூட தைக்கவே இல்லை. அம்மா கை உள்ளே நுழையன்னு சொல்லிட்டு அந்த தையலெல்லாம் பிரிக்க சொன்னாங்க. பிரிச்சுட்டேன், இன்னும் ஒரு பக்கம் பிரிக்கணும். இப்போ அழகாக பிரிச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ அவி சூப்பராக கோல் போடுவான் பாருங்க. தார்னேஷ் கோல் போட்டால் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அவினாஷ் வந்து எப்போல இருந்தே விளாட்றான். தார்னேஷ் இப்போ தான் வந்து ட்ரைனிங் எடுக்கிறான். அங்கே அவினாஷ் கோல் போட்டுட்டான். அளவு ஜாக்கெட் கூட கொடுக்காம தைச்சா? அளவு ஜாக்கெட் கொடுத்தா அவங்க கரெக்டாக தைக்கல, டைட்டாக தைச்சிட்டாங்க. அப்புறம் அளவு ஜாக்கெட் எதுக்கு தான் கொடுக்குறாங்க? அது கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு இஞ்சி முன்ன பின்ன வரும் தான், நாம் தான் பிரித்து விட்டுருவோம். ஆமாம்மா பெருசாகிட்டாங்க பொழுது. அவங்க ஒரு ஜாக்கெட் நல்லா தைக்கிறாங்கம்மா அந்த டைலர் அக்கா. ஒரு ஜாக்கெட் தைக்க மாட்டுறாங்க. ஒன்று நல்லா தைக்கிறாங்க, ஒன்று பார்த்தா லூஸ் ஆகுது, இல்லை டைட் ஆகுது. சூப்பராக தைச்சிட்டேன். இந்த நீட்டில் இருந்து இது வரைக்கும் அழகாக பிரிச்சுட்டேன். அந்த சைடு பிரித்து விடுங்க. அழகாக பிரிச்சுட்டேன். அது அம்மா சொல்கிறாங்க, உன் அளவு ஜாக்கெட்டு எனக்கு தைச்சா எப்படி கரெக்டாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த வர அப்படி கட்டேன். அழகா இது வந்து இப்படி பிரிக்கணும். ஏம்மா நீ பிரிக்க மாட்டியாம்மா? உனக்கு கண்ணு தெரியும். எனக்கு தெரியாது, என்ன நானே பிரிச்சுக்கிற மாதிரி தான் நான் ஒன்று பிரிக்க சொல்கிறேன். இது ஒழுங்காக அம்மாவோட ப்ளவுஸ் ரெண்டு பக்கமும் அழகாக பிரிச்சுட்டேன். சூப்பராக அழகாக பிரிச்சுட்டேன். நல்லா அழகாக ஈஸியாக தான் இருந்தது. நான் அப்படியே ஒரு நேக்கு வச்சு பிரிச்சுட்டேன். அப்புறம் அக்கா என்னமோ எடுத்தாந்தாங்க. இது வந்து ஆரவலி ப்ரெட்டு. இது பாருங்க, இது எப்படி இருக்குது? செங்கல்லி மாரி இருக்குது. இது வந்து அந்த வெள்ளைக்காரங்களாம் இருக்காங்களா, ஃபாரினர்ஸ், அவங்க தான் சாப்பிடுவாங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து கோதுமையால் செய்யறது தான் இது. ஆனால் இது நம்மலாம் சாப்பிட்டாக்கா சப்புன்னு தான் இருக்கும். இது வந்து அவங்க பட்டர் வச்சு ஜாம் வச்சு சாப்பிடுவாங்க. உடம்புக்குலாம் நல்லது இது. நம்ம இதான் வரட்டி மேலே உப்புமாவை செஞ்சு சாப்பிட்லாம். உப்புமாவை செஞ்சு சாப்பிட்லாம், பட்டர் தடவி தோசைக்கல்லில் வச்சு சாப்பிட்லாம் சூடு பண்ணி. ஆமாம், இது பேக்கவே முடியல. இது அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். கையே உடஞ்சிடும் போல. என்ன பண்ணுறது? ஆனால் நம்ம ஒரு நாள் இதை கட் பண்ணி டீயும் இதையும் சாப்பிட்டோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே மதன்னு இருக்கும். கொஞ்சோண்டு எடுத்துட்டேன். நீ பட்டர் தடவி சாப்பிட மாட்டேல்லனாக்கா தோசைக்கல்லில் கட் பண்ணி போட்டு பட்டர் தடவி சாப்பிட்லாம். இது வந்து சுகருக்குலாம் நல்லதுமா, சாப்பிடுமா எங்கேயாவது? ஆமாம் நல்லது தான், சாப்பிட மாட்டாரு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் சாப்பிடுவாரு. நான் சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுவா? இது எதுவும் உண்டையாக இருந்தது. இது எது ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்த்தாக்கா கடையில் இருக்குல்ல பன்னு, அந்த பன்னு தான் கவர்லாம் போட்டு எடுத்து. இது வேறு டேஸ்ட்டு. அந்த பன்னு வேறு, இந்த பன்னு வேறு. என்ன மாட்டு கொண்டு மாரி இல்லையா? அது ஒரு ப்ரெட்டு தான். ஆமாம், அது வந்து கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கும். இதா? ஆமாம், டேஸ்டி. அது அவங்க அப்படி தான் செய்வாங்க, புளிப்பு கொஞ்சம். ஆமாம், உடம்புக்கு நல்ல பொருள்லாம் பிடிக்காது. உடம்புக்கு நல்ல பொருள் எப்பவுமே டேஸ்ட் இருக்காது. தெரிஞ்சுக்க. சரி, ஏதாவது பண்டிகை கொடுக்கணும் ஸ்வேதா அந்த பிறகு படிக்கட்டு வீட்டில் எவ்வளோ நேரம் தான் இருக்கிறது. ஸோ ரொம்ப போர் அடிச்சுது. இப்போ தான் அவியும் தார்னிஷ் ஸ்கூலை விட்டு வந்தாங்க. அப்படியே என்னை வந்து இங்கே பேஸ்கெட் பால் விளாட்றோம், போய் ட்ரைனிங் எடுக்க போகிறோம்னு சொன்னாங்களா. ஸோ அதனால் இங்கே வந்து வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்துட்டேன்.
நானும் ரொம்ப நேரமாக போர் அடிச்சது வீட்டில் இருந்து. கோல் போடு, ஒன்று காமிக்கிறேன். போடுறா இங்கே பாருங்கள். இப்போ சூப்பராக கோல் போடுவான் பாருங்க. தார்னேஷ் கோல் போட்டால் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அவினாஷ் வந்து எப்போல இருந்தே விளாட்றான். தார்னேஷ் இப்போ தான் வந்து ட்ரைனிங் எடுக்கிறான். அங்கே அவினாஷ் கோல் போட்டுட்டான். இங்கே வந்து நிறைய பேர் விளையாட வருவாங்க. இன்னும் இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து டோர்னமெண்ட்லாம் வரும். அப்போ வந்து ஃபுல்லாக இவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு ஃபுல்லாக டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நான் போடுறேன். ஓகேங்களா? ஆரோவில்ல இந்த இடம்லாம் வந்து பேஸ்கெட் பால். ஆரோவில்னாலே பேஸ்கெட் பால் தான் வந்து ஃபேமஸ். என்னம்மா அழகாக இருக்குல்ல? எங்கள் ஸ்வேதா தான் வரைஞ்சிது, அழகாக வரைஞ்சிருக்கு. எங்கே முருகருப்பா? மயில் தான் முருகரா? இது வந்து ஸ்வேதா வரைஞ்ச மயில். இதோ ஒரு மயில் இருக்கு. பழைய வீட்டு சேவத்தில் இன்னும் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க பாரு இவங்க. இதெல்லாம் அவினாஷ் வேலை. இதெல்லாம் குட்டி குட்டி மயில்லாம். அக்கா வீடு அது உள்ளார வந்து கடை இருக்குது. இது வந்து கடையாக யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து புது வீட்டுக்கு போகிற வழி. ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு மணி 9:30 ஆயிடுச்சு. காலையிலேருந்து பாட்டு ஓடிக்கினே இருக்குது. இங்கே பக்கத்தில் ஒரு கல்யாணம் போல், வீடியோவே எடுக்கவே முடியல. இப்போ தான் பாட்டே ஆஃப் பண்ணாங்க. அப்பா, இப்போ தான் கொஞ்சம் காது வேறு அப்படியே அடைப்பு எடுத்துச்சு. இது வந்து அக்கா வீடு வந்து பழைய வீடு. ஓடு மேலே வந்து ஓடு போட்டிருக்கோம். இது வந்து பழைய வீடு. புது வீடு வந்து பின்னாடி இருக்குது பாருங்கள். அப்படியே பின்னாடி அப்படியே ரிவேர்ஸில் போகிறேன் பாரு. டட டட டைங் டட டட டைங். ஐயப்பன் கோயிலுக்கு போகிற மாதிரி பின்னாடியே போக வேண்டியதான். கீழே என்னெல்லாம் இருக்குன்னு தெரியாது எனக்கு. என்ன இருக்குது கீழே? அப்படியே இப்போ வந்து புது வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து புது வீடு. இங்கே ஸ்டெப்பு இருக்குது, அம்மா இருக்கிறாங்க. உள்ளே போய் என்ன தான் பண்ண நீ? என்ன பண்ண? தூங்குனியா? சரி சரி. இப்போ அம்மா பாட்டே நிறுத்தினாங்க. காலிலேருந்து பாட்டு. ஆமாம், பசங்க வெளியில் விளாட்றாங்க. சரி சாப்பிடலாமா? சரி. சாப்பிட்டே முடிச்சிட்டியா? நான் வர்றதுக்காட்டி நீ சாப்பிட்டு முடிச்சிட்ட. அடி பாவி தாயா நீ. நான் வரமா இருமான்னு சொன்னேன். அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டாங்க. சரி வீடு. நான் வந்து ரெஸ்ட் ரூம் போனேன். போய் வர கேப்பில் அம்மா சாப்பிட்டாங்க. நான் சாப்பிட உட்காந்துருக்கேன். நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லலான்னு பார்த்தா சுவேதா ஒரு தோசை. சரி வீடு, பரவாயில்ல, நான் சாப்பிட்றேன். மணி இப்போ வந்து மணி கரெக்டாக 10:20 ஆகுது நைட்டு. நான் வந்து 4 தோசை சாப்பிட போகிறேன். தக்காளி சட்னி, தக்காளி சட்னி, மீன் குழம்பு. தோசை, சட்னி, மீன் குழம்பு, இட்லி தூள். இன்னைக்கு அக்கா வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். சரி நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்றேன், ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபுல்லாக காலையில் 8 மணி, நான் எழுந்தது 8 மணி. அதனால் 8 மணிலேருந்து நைட்டு 10:30 மணி வரைக்கும் இதுதான் எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்தால் ரொட்டீன் விளாக். இதுதான் ரொட்டீன்.